வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. பார்ட்டிங்க யாராவது வராங்களான்னு பாப்போம். சின்ன முதலாளி, அரகவனும் பூனகண்ணியும் இந்நேரம் ஏலத்துக்கு வந்திருப்பாளுங்க. நம்ம அங்க போய் அல்லகோலப்படுத்தணும். என்ன என் வீட்டுக்காரரையும் அந்த கெண்ட மிஷின் காணோம்? வரும் வரும். வருது பாரு கோழியும் வாத்தும். நடே அழகுப்பா. வணக்கம் தலைவரே. வணக்கம். உட்காருங்க முதலாளி, உட்காருங்க. கால் மேல கால் போட்டுங்க. அரகவனே, ஏலத்தை இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். போட்டுக்க. எனக்கு என்ன, வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த மீன் பிடிக்கிற கான்ட்ராக்ட முறைப்படி தொடங்கி வைக்கிறேன். 1 லட்சம். ரமே 3 லட்சம். 3 லட்சம். ஒரு தரம் 3 லட்சம். 3 லட்சம் 2 தரம். முதலாளி எம்புங்க. மேனேஜர் 9 lakhs. 9 லட்சம். 9 லட்சம் ஒரு தரம். 9 லட்சம் 2 தரம். ரமே 12 லட்சம். 12 லட்சம் ஒரு தரம். 12 லட்சம் 2 தரம். 12 லட்சம் 2 தரம். 15 லட்சம். 15 லட்சம் ஒரு தரம். 15 லட்சம் 2 தரம். 18 லட்சம். அல்காதனமா அரகவனு 18 லட்சம் கேக்குது பாத்தீங்களா? 18க்கு மேல உங்களுக்கு நம்பரா தெரியாது. எம்புங்க. மேனேஜர் முதலாளி 19 லட்சம். 19 லட்சம் ஒரு தரம். 19 லட்சம் 2 தரம். 19 லட்சம் 2 தரம். 20 லட்சம். 20 லட்சம் ஒரு தரம். 20 லட்சம் 2 தரம். 21 லட்சம். எடுத்துக்கோ, நீயே எடுத்துக்கோ. என்னம்மா ஜூலி, விட்டுலாமா? தோத்துட்டாளுங்க. ஏய், யாரு தோத்தாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியுமே. தோத்தாங்குழி. ஏய் ஏடு தூக்கிட்டாளுங்க முதலாளி. சிம்மாசனத்தை தூக்கிட்டாளுங்க. ஜூலியினுடைய கொட்டை அடங்கி வச்சு எங்க சின்ன முதலாளியினுடைய புகழ் இந்த ஊர்ல கொடி கட்டி பறக்க போகுது. அதுதான் இல்ல மிஸ்டர் சின்னதுரை, வழக்கமா 10 லட்சத்துக்கு மேல இந்த ஏலம் போனதில்ல. நீங்க அதிகமா கொடுத்து எடுத்துட்டீங்க. 14 வந்துட்டா இதெல்லாம் சகஜம் தானே. எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க ஏன் சார் வருத்தப்படணும்? ஜூலி தோத்துட்டாளேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல, ஜூலிமா சொன்னாங்க இந்த ஊருக்கு சின்னதுரைன்னு ஒரு புது பணக்காரர் வந்திருக்கிறாரு. அவர் ஜமக்காலத்துல வடிகட்ட முட்டாள். நீங்க அந்த அம்மா செல்வாக்கு தெரியாம மோதுறீங்களா? இந்த ஏலத்தொகையை 2 மடங்கா ஏத்தி உங்க பண திமிரையே அடக்கிறேன்னு சொன்னாங்க. அடக்கிட்டாங்க. மேனேஜர் செக்க கொடுத்துட்டு நீங்களே ஆக வேண்டியதை பார்த்துட்டு வாங்க. கையெழுத்த போட்டு செக்கு தரீங்களா? ரத்தம் உறைஞ்சு போய் நிக்கிற. ஒரு நிமிஷம் இரியா. ஓ மை காட், பெட்ரோல் தீந்து போச்சே. ஹெல்ப் 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 ஹெல்ப். மை காட், திமிர் பிடிச்ச ஜூலில வரா. அட பாவமே, நடு கடல்ல தனியா நின்னு தவிக்கிறீங்களே. ஐயாக்கு என்ன கோளாறு? அத பத்தி உனக்கு என்ன கவலை? பேசாம வந்த வேலையை பார்த்துட்டு போ. என் வேலையே உங்களை சுத்தி சுத்தி வருதானே. May I help you, Mr. ஜம்காலம்? வீணா என் கோவத்தை கலராத, மரியாதையா போயிடு. அப்படி சொல்லிட்டா எப்படி? நீங்க அக்கறை போய் சேரணுமேனு எனக்கு தான் ரொம்ப அக்கறை. உனக்கு என் மேல ஏன் இவ்வளவு அக்கறை? நீ எனக்கு தாலி கட்ட பொண்டாட்டியா? ஒண்ணு செய்யுங்க, தாலிய கட்டிடுங்க, பொண்டாட்டி ஆயிடுறேன். என்னடி வளர்ற? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். Coming to the point, Mr. சின்னதுரை, உங்க கணக்கு தீக்கிறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க மேடம். சொல்றேன் மிஸ்டர் வாத்து. அன்னைக்கு என்ன சகதியில தள்ளி வேடிக்கை பாத்தீங்கல்ல, இன்னைக்கு நான் உங்களை சமுத்திரத்துல தள்ளி வேடிக்கை பார்க்க போறேன். மிஸ் ஜூலி, don't play. I say don't play. Deserve it. Julie!
I am Julie. I am Julie. You idiot! இப்பவாது ஜூலினா யாருன்னு தெரிஞ்சுட்டீங்களா? இது வெறும் 300 தான். பேசாம நீந்தி வாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. Happy swimming. என்ன மேன் கெண்டே மீசே? என்னடி அரகவனு? என்னத்துக்கு மேன் கோவிலுக்கு வந்துட்டு போற? ஏதாவது பதார்த்தனே? பதார்த்தனையா? ஆ. சீ, பிரார்த்தனை. அதான். உங்க ஜூலி எங்க சின்ன முதலாளிய நடு கடல்ல தள்ளி 4 மைல் நீந்த வச்சுட்டாலே. உடுப்பி கிருஷ்ணனுடைய அருளால எந்த விதமான ஆபத்து நடக்கல. அதுக்காக தான் பிரார்த்தனை செய்துட்டு போறேன். ஏய். டேயா? ஏய். ஏயா? ஏய், உன் சின்ன முதலாளி கையில சொல்லு. என்னன்னு? ஏற்கனவே கெண்டே மீசே, அப்புறம் மூஞ்சி வேற ஏன் கோணிக்கிறே 1000 கோணலு. மூஞ்சில அசிங்கம் வருது, நல்லா வச்சுக்கோ. சார், உன் சின்ன முதலாளியே எங்க ஜூலி அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல இப்படி தினம் தினம் கோவிலுக்கு வந்து பதார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீ. அரகவனு, என்ன கெண்டே மீசே? யார் கால்ல விழுறது? அன்னைக்கு என்னமோ எங்க சின்ன முதலாளி போட்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு. இல்லன்னா அவர் ஜூலி போட்ட ஒரே இடி இடிச்சிருப்பாரு. போட்டு 2 பொளந்து இருக்கும். இன்னைக்கு மாதா கோயில் மணில 2 பேரும் தொங்கி இருப்பீங்க. உன் முதலாளி போட்ல பெட்ரோல் தீந்து போகல மேன், திருட்டு போச்சு. திருட்டு போச்சா? பெட்ரோலை உறிஞ்சி எடுத்ததே நான் தானே. பெட்ரோலையும் உறிஞ்சிடுவியா நீ? திருட்டு கவனு, ஏண்டி அப்படி செஞ்ச? திமிரு பிடிச்ச உன் முதலாளியே கடல்ல கல்லாத்தான். ஆத்துக்கறிய கூடக்குள்ள வச்சு அது மேல கருவேப்பிலைய போட்டு மூடிட்டா. ஒரே கப்பு. இருந்தாலும் பேக் வாக்கு ஒயிட் ஓகே. மேனேஜர் முதலாளி, நாளை கமலத்தீவு போய் ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை கொஞ்சம் கவனிங்க. ஓகே. முதலாளி எல்லாம் போச்சு. அடிச்சி, பூனை குறுக்க போற மாதிரி அபசகனமா ஏன் பேசுற? வந்த விஷயத்த பொறுமையா சொல்லு. ஜூலி அம்மா சொல்லாம கமலத்தீவுக்கு யாருமே மீன் பிடிக்க போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அடடா, அப்ப 21 லட்சத்துல 21 பைசா கூட தேராதே. ஐ சி. அவமானத்தையும் நஷ்டத்தையும் அடுக்கடுக்கா தரத்துக்கு திட்டம் போட்டிருக்காளா ஜூலி? முதலாளி, ஆத்திரப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துலதான் உறவாடி கெடுக்கணும். என்ன சொல்றீங்க? தப்பா நினைக்காதீங்க. வணக்கம்மா. இது நம்ம ஏலத்துல பார்த்தோம்ல, பார்த்தோம். எங்கே வந்தீங்க மேன்? நாங்க உங்களோட ஒரு இதுவாயிடலான்னு வந்தோம். எதுவா இல்லான்னு? சின்ன முதலாளி ஜூலி அம்மாவோட இதுவாயிடலான்னு, நான் வந்து உங்களோட இதுவாயிடலான்னு. என்ன மேன் சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நானும் உங்க முதலாளி அம்மாவும் பார்ட்னர் ஆயிடலாம் நினைக்கிறேன். பார்ட்னர்? எதுல? மீன் பிடிக்கிறதுல. இல்ல, தெரியாம வந்துருச்சு. இப்படி நீ இப்படி அடிக்கடி ஏதாவது தெரியாம பண்ற ஒதிப்பு. மிஸ் ஜூலி, யா, நான் கான்ட்ராக்ட் எடுத்ததுனால கமலத்தீவு ஆளுங்க மீன் பிடிக்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதனால நீங்க நேர்ல வந்து அவங்க கிட்ட நாம 2 பேரும் கூட்டா சேர்ந்து இந்த வியாபாரத்தை பண்றோம்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடுவோம். ஓஹோ, அப்போ நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்களா? இது மன்னிப்பு கேக்குற மாதிரி நேத்தே நாங்க கனவு கண்டுட்டோம். ஓகே. நம்பர் 1, என்னையும் என் எஸ்டேட்டையும் விலைக்கு வாங்குவேன்னு சொன்னதே முட்டாள் தனன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஓகே. நம்பர் 2, நான் தூக்கி எறிஞ்ச எலும்பு துண்டுங்களே எனக்கே திருப்பி அனுப்புனது மகா முட்டாள் தனன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுவும் புரிஞ்சுக்கிட்டேன். நம்பர் 3, எங்க அம்மாவை சகதியில தள்ளி வேடிக்கை பார்த்தது வடிகட்டின முட்டாள்தனம்னு உனதியா? உளுந்தோம். நம்பர் 4, 21 லட்சத்துக்கு நீங்க ஏல எடுத்தத ஜமக்காலத்துல வடிகட்டின முட்டாள்தனம்னு நான் சொன்னதுல ஒண்ணும் தப்பில்லையே. தப்பில்ல. என் தவற உணர்ந்து உங்க உதவியை நாடி வந்திருக்கேன். இப்ப உங்களுக்கு என் உதவி தேவை. ஓகே, நாளைக்கே நாம கமலத்தீவுக்கு போலாம். ஓகே, தேங்க்ஸ் a lot. You're welcome. நான் வரேன். என்ன என் வீட்டுக்காரர் ரொம்ப கீழே இறங்குறாரு. இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. பாவம் மிஸ்டர் சின்னதோட நேத்து என்ன தேடி வந்து கையை கட்டி நின்னு கண்ணீர் விட்டு கதறி, ஜூலியம்மா உங்க செல்வாக்கு தெரியாம உங்ககிட்ட மோதினது முச்சால்தானோ, பெரிய மனசு பண்ணி இந்த ஏழாவோட கூட்டு சேர்ந்து
மீன் வியாபாரம் நடத்தணும்னு கெஞ்சினாரு. சுருக்கமா சொல்ல போனா கால்ல விழாத குறை. என்ன மிஸ்டர் சின்னதுரை, அப்படித்தானே? ஆமாமா, அப்படிதான். ஜூலி அம்மாவை எதிர்த்தது அறிவு கட்டத்தனம்னு சின்னதுரை உணர்ந்துட்டாரு. இனிமே நாங்க அவருக்காக மீன் பிடிக்க போறோம். அப்ப சரி, நாங்க வரோம். மிஸ்டர் சின்னதுரை, follow me.